வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம்ல இருக்க மேக்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸ் டாபிக்கும் சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் எல்லாமே வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இயல் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் செகண்ட் இயர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்கு. நான் அந்த பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டராக இருக்கும் எல்லா வீடியோஸும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது அளவைகள்னா யூனிட்ஸ், அதாவது மீட்டர், கிலோமீட்டர், அப்புறம் கிலோகிராமு, அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, காலத்துக்கு செகண்ட்ஸ், வினாடி, அந்த மாதிரி சொல்றது தான் யூனிட்ஸ். இது எப்படி கன்வர்ஷன் பண்றோம் அப்படிங்கறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நமக்கு எப்படி ஈஸியா புரியுதோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அளவைகள்னு பார்த்தீங்கன்னா உலக்குல அளந்தாங்க, அப்புறம் படின்னு சொன்னாங்க, அப்புறம் மரக்கால், முழம், சான், அடி, தராசு, இந்த மாதிரி எல்லாம் முற்காலத்துல அளவைகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன படுத்துறாங்க அப்படின்னா அந்த அளவைகளை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. அதாவது அடிப்படை மெட்ரிக் அளவுகள்ங்கிறது மீட்டர், லிட்டர், கிராமு, வினாடி இதா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நீளத்தை அளக்குறதுக்கு கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டருங்கிற அளவுகள்லாம் இருந்துச்சு. எடைக்கு கிலோகிராம், கிராம், மில்லிகிராம். அப்புறம் கொள்ளளவு வால்யூம் அளக்குறதுக்கு கிலோ லிட்டர், லிட்டர், மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு இந்த அளவுகள் பயன்படுத்துச்சு. அதே இது நம்ம கண்ணை சிமிட்டுறது கூட வினாடியில செகண்ட்ஸ்ல சொல்றாங்க. நம்மளோட இதய துடிப்பை நிமிடத்துல குறிக்கிறோம். ஸோ இதெல்லாமே இந்த யூனிட்ல வரக்கூடியதான். அதே மாதிரி அன்றாட வாழ்வுல நம்ம இந்த அளவைகளை பயன்படுத்திக்கிட்டே தான் வரோம். இப்போ ஒரு துணிக்கடைக்கு போய் துணி வாங்கும்போது மீட்டர்ல கேட்போம், காய்கறி வாங்கும்போது கிலோகிராம்ல கேட்கறது, அப்புறம் பாலை லிட்டர்ல வாங்குறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்வுலையும் இந்த அளவைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல பெரிய அளவுகள் என்ன, நடுத்தர அளவுகள் என்ன, சிறிய அளவுகள் என்ன, மிகச்சிறிய அளவுகள் என்ன, இந்த ஆர்டர் தெரிஞ்சாதான் நமக்கு கன்வெர்ட் பண்ணும்போது, இப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்து, இல்ல மீட்டரை கிலோமீட்டரா மாத்துன்னு சொல்ற அந்த கன்வர்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய அளவுகள் எல்லாமே கிலோல வரக்கூடியது எல்லாமே பெரிய அளவு. அது கிலோமீட்டரா இருக்கலாம், கிலோ லிட்டரா இருக்கலாம், கிலோகிராமா இருக்கலாம். நடுத்தர அளவுகள்னா மீட்டர், லிட்டர், கிராம், அதுதான் நடுத்தர அளவு. அடுத்து சிறிய அளவுகள்ங்கிறது சென்டில வர்றது, சென்டிமீட்டர், சென்டிலிட்டர், சென்டிகிராம் அப்படின்னு வருது. ரொம்ப சின்ன அளவு அப்படிங்கிறப்போ மில்லியில வர்றது, மில்லி லிட்டர், மில்லி மீட்டர், மில்லி கிராம்ல வரக்கூடியது. ஓகேவா? ஸோ பெரிய அளவுனா கிலோ, நடுத்தர அளவுனா அந்த மீட்டர், லிட்டர், கிராம்னு சொல்றது. சின்ன அளவுனா சென்டில வரக்கூடியது. மிகச்சிறிய அளவுங்கிறது மில்லி லிட்டர், மில்லி மீட்டர், மில்லி கிராம்ல வரக்கூடியது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்டர் தெரிஞ்சாதான், அதாவது கிலோமீட்டர் தான் இருக்கிறதுலே பெரிய அளவு, அதுக்கப்புறம் மீட்டர், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு அப்புறம் மில்லிமீட்டர். அப்ப மில்லிமீட்டருங்கிறது சின்ன அளவு, ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. இந்த ஆர்டர் தெரியும் போது தான் நமக்கு கன்வர்ஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து மெட்ரிக் அளவையோட இனமாற்றம். இங்கதான் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஏன்னா கிலோமீட்டரா மீட்டரா கன்வெர்ட் பண்ணு, இல்லைன்னா கிலோமீட்டர் மில்லிமீட்டரா மாத்து, மில்லிமீட்டர் கிலோமீட்டரா மாத்து, அந்த மாதிரியான கன்வர்ஷனுக்கு நமக்கு தெரியணும் அது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் கிலோ அப்படிங்கிறது 1000 அலகுகள் கொண்டது. ஸோ கிலோங்கிறது 1000. அடுத்து கிலோக்கு அப்புறம் ஹெக்டா அப்படிங்கிறது 100 அலகுகள் தான் இருக்கும். அடுத்து டெக்காங்கிறது 10 அலகுகள் தான் இருக்கும். படிங்கிறது ஒரே ஒரு அலகு. டெசி அப்படின்னா 0.1 அலகு. அப்புறம் சென்டினா 0.01. 0.01 என்ன அர்த்தம்? 1/100. மில்லினா 1/1000. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோங்கிறது பெரிய அளவு, ஸோ 1000 அலகுகள் இருக்கும். அதே இது மில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அளவு, அது 1/1000ல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஹெக்டா 100 அலகுகள் அப்படின்னா சென்டிங்கிறது 1/100 அலகுகள். டெக்காங்கிறது 10 அலகுகள்னா டெசிங்கிறது 1/10 அலகுகள். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு கன்வர்ஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது கிலோல இருந்து டெக்காக்கு வர்றோம் அப்படின்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அதே இது டெக்கால இருந்து கிலோக்கு போனா 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபார்முலால பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நீளத்தை பொறுத்த அளவுக்கு மீட்டர்ல சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்னா
கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கு உள்ள டிஃபரன்ஸுங்கிறப்போ 1000ஆல மீட்டரை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணாதான் கிலோமீட்டர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிலோ அப்படின்னா அதுதான் பெரிய அளவு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த நடுத்தர அளவோட கிலோமீட்டர்னு வச்சுக்கிடுவோம். ஸோ கிலோமீட்டர்ல மீட்டருங்கிறப்போ இந்த மீட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு கிலோமீட்டர் கிடைக்குது. ஓகே, அடுத்து 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். சென்டிங்கிறது 100ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது 1000 மில்லிமீட்டர் வரும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர். அடுத்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அந்த ஆர்டர் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து கிலோ, அடுத்து ஹெக்டா, அப்புறம் டெசி, அதுக்கப்புறம் படி அலகு, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஹெக்டா, டெக்கா, டெக்கா, படி, டெசி, சென்டி, மில்லி. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு கன்வர்ஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இதுல இன்னொன்னு கிலோ அப்படின்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும் சின்ன வேல்யூவை. அதே இது மில்லிமீட்டர் அப்படின்னா 1/1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது மட்டும்தான் நமக்கு ஈஸியா எக்ஸாம்ல கேட்கும்போது ஈஸியா இருக்கும். அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க டெசிமல் பாயிண்ட் வச்ச நம்பரை 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, 10,000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் 345.972. ஆல்ரெடி இதுல என்ன இருக்கு, 3 டெசிமல் பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 1000ஆல மல்டிப்ளை பண்றோம், இதை இப்போ 10ஆலனே வச்சுக்கலாம். 345.972 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுது, ஒரு ஸ்தானம் என்ன ஆகும், பின்னாடி வரும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 5க்கு அப்புறம் இருக்க அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 9க்கு அப்புறம் வரும். ஏன்னா ஒரே ஒரு 0 இருக்குது. அதே இது 2 0 வரக்கூடிய நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஸ்தானம் தள்ளி பின்னாடி போகும். அதே இது 3 0 வரக்கூடிய 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3ஐயும் தாண்டி போகும், டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்காது. அடுத்து 4 0 வர்றப்போ என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிருக்கணும். ஸோ 1 2 3 4 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். இதுல என்ன அர்த்தம்னா, மல்டிப்ளை பண்றோம் ஒரு நம்பரால அப்படிங்கிறப்போ அந்த டெசிமல் பாயிண்டோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் அந்த டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகுது, பின்னாடி போகுது. அதே இது நம்ம அதை வகுக்கும் போது டெசிமல் பாயிண்ட் முன்னாடி வரும். இங்க பாருங்க, 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட் 7க்கு முன்னாடி வருது, ஏன்னா 10ஆல வகுத்துருக்கோம். அதே இது 100ஆல வகுக்கும்போது 2 ஸ்தானம் முன்னாடி வரும். இங்க 1000ஆல வகுக்கும்போது 3 ஸ்தானம் முன்னாடி வரும். இதே இது 10,000ஆல வகுக்கும்போது 4 ஸ்தானம் முன்னாடி வரும். ஓகேவா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. 1 வேர்ட்ஸ்ல நம்மளை குழப்பணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த தொலைவை மீட்டர்ல மாத்தணும். ஸோ இப்போ கிலோமீட்டரை மீட்டர்ல மாத்தோம்னா என்ன அர்த்தம், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஏன்னா கிலோமீட்டருங்கிறது பெரிய அளவு, மீட்டருங்கிறது நடுத்தர அளவு. ஸோ நடுத்தர அளவோட என்ன பண்ணணும், 1000 மல்டிப்ளை பண்ணாதான் கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கிலோமீட்டர் மீட்டரா மாத்துறது. அப்போ எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, 1 கிலோமீட்டரே 1000 மீட்டர் அப்படின்னா இவ்வளோ கிலோமீட்டர் எத்தனை மீட்டர், அப்ப என்ன பண்ணணும், 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன அர்த்தம், இந்த வேல்யூ வந்து பெருசாகும். 42 பாயிண்ட்ங்கிறது வந்து பெரிய வேல்யூ ஆகும். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பின்னாடி. அப்படிங்கிறப்போ 42195 மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு வந்து 998 மில்லிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு நம்ம மாத்தணும். ஓகேவா, ஸோ மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்தணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சென்டிமீட்டருக்கு அப்புறம் தான் மில்லிமீட்டர் வரும். ஓகேவா, அப்ப 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். இப்ப வந்து ரிவர்ஸ்ல பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 1 மில்லிமீட்டர் வேணும்னா 1/10 சென்டிமீட்டர். அப்போ இங்க எத்தனை மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 998 மில்லிமீட்டர். அப்ப அதை சென்டிமீட்டர் மாத்தனா என்ன பண்ணணும், 998 டிவைடட் பை 10 போடணும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பின்னாடி இருந்து. ஸோ 99.8 சென்டிமீட்டர். தேர்ட் சம் பார்க்கலாம்.
ஒரு கொடி கம்பத்தோட நீளம் வந்து 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்ப இதோட நீளத்தை சென்டிமீட்டர்ல மாத்த சொல்லியிருக்காங்க. நீளத்தை சென்டிமீட்டர்ல மாத்தணும். ஆனா ஆல்ரெடி இந்த அதாவது 35 சென்டிமீட்டர்ங்கிறது சென்டிமீட்டரா தான் இருக்கு. அப்ப 35 நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எதை மட்டும் சேஞ்ச் பண்ணா போகணும்? 5 மீட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணலாம்னா 5 மீட்டர் பிளஸ் 35 சென்டிமீட்டர்னு பிரிச்சுட்டோம். இந்த 5 மீட்டருக்கு மட்டும் மாத்தணும். அப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 5 மீட்டர் வேணும்னா 500 சென்டிமீட்டர். ஆல்ரெடி ஒரு 35 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ அதை ஆட் பண்ணோம்னா 535 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 535 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், மலர் கொடி 65 மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்குறாரு. மில்லிகிராம்ல, அதன் எடையை கிராம்ல மாத்தணும். ஸோ மில்லிகிராம்ங்கிறது சின்ன அளவு, நடுத்தர அளவான கிராமுக்கு நம்ம மாத்தணும். அப்போ 1 கிராமுங்கிறது எத்தனை மில்லிகிராம்? 1000 மில்லிகிராம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஆல்ரெடி மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கிராமா மாற்றும் போது 1/1000. சப்போ 650 டிவைடட் பை 1000. ஆல்ரெடி ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 0.65 கிராம். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டாக போட முடியும். 5th சம் பார்க்கலாம். ஒரு முரளியிடம் உள்ள ஒரு பையின் எடை வந்து 3 கிலோகிராம் 450 கிராம். இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கிராம்ல மாற்ற சொல்றாங்க. அகைன் பாருங்க, 3 மில்லிகிராம் பிளஸ் 450 கிராம். ஸோ இந்த 450 கிராம் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மில்லிகிராமை மட்டும் மாற்றலாம். ஓகேவா? சாரி, கிலோகிராம், மில்லிகிராம் இல்லை, கிலோகிராம். 3 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம். அப்போ 3 கிலோகிராம்னா 3000 கிராம். ஓகேவா? ஸோ 3000 பிளஸ் 450 3450 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஓகே, அதுக்கு 3450ங்கிறத ஆன்சர். அடுத்த 6வது கேள்வி, ஒரு கன்றுக்குட்டி 5.750 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது. இதனை மில்லி லிட்டராக மாற்றணும். அதாவது 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர். அப்போ இத்தனை லிட்டரை வந்து என்ன பண்ணணும்? 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி 3 ஸ்தானம் இருக்கு. இதுல 1000ஆல மல்டிப்ளை பண்ணா 3 ஸ்தானம் அடுத்து புள்ளி வரும். அப்ப என்ன வரும்? 5750 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது வரும். அடுத்து 526 மில்லி லிட்டரை லிட்டரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? 1000ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 526 1000ஆல டிவைட் பண்ணோம்னா 3 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வரும். அப்போ 0.526 லிட்டர்னு வரும். ஓகே, அடுத்து இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிக எடை கொண்டது எது? 5 கிலோகிராம் பஞ்சு, 5000 கிராம் இரும்பு. இல்லை எது வந்து வெயிட் அதிகமானது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 கிலோ பஞ்சு வந்து 5 கிலோ. 5000 கிராம்னாலும் எத்தனை? 5 கிலோ தான். ஏன்னா 1 கிலோங்கிறது 1000 கிராம். அப்ப 5000 கிராம்னா 5 கிலோ. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்ல தான் இருக்கு. ஸோ இதுல ரெண்டுமே என்னது? ஈக்குவல் வெயிட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கன்வர்ஷன் பண்ண தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, மெட்ரிக் அளவு இல்லாம சில அளவுகள் இருக்கும். அந்த காலத்துல அங்குலம் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பாட்டில் இருந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஒரு குவிண்டால் என்பது எவ்வளோ கிலோகிராம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அங்குலம்ங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னா 2.54 சென்டிமீட்டர் ஒரு அங்குலம். அதே இது 1 மீட்டருங்கிறது 3.281 அடி. அடி நம்ம அடி ஸ்கேல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கேலு, அதில் வைக்கும்போது 3.281 அடிங்கிறதான் 1 மீட்டர். 1 மீட்டர் எத்தனை அங்குலம் கேட்டிங்கன்னா 39.37 அங்குலம். அதே இது ஒரு அடிங்கிறது 30.59 சென்டிமீட்டர். அடுத்து மைலு. ஓகேவா? ஒரு மைலுங்கிறது 1.609 கிலோமீட்டர். ஒரு மைல் என்பது 1.609 கிலோமீட்டர். யார்டு நிலத்துல சொல்லுவாங்க. யார்டுங்கிறது வந்து 0.944 மீட்டர். அடுத்து வந்து கிலோகிராமுக்கு வரும். ஒரு டன்னுங்கன்னா 1000 கிலோகிராம். அதே இது ஒரு குவிண்டால்னா 100 கிலோகிராம் தான். அப்போ ஒரு டன்னுக்கும் குவிண்டாலுக்கும் பார்க்கும்போது ஒரு டன்னுங்கிறது 10 குவிண்டால். ஒரு சவரன் நகைங்கிறது 8 கிராமுக்கு சமம். அடுத்து டிஎம்சின்னு சொல்லுவாங்க.
1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க டிஎம்சினா என்னன்னு. 1000 மில்லியன் கன அடி தண்ணி, டேம்ல உள்ள தண்ணியோட அளவை வந்து டிஎம்சில தான் சொல்லுவாங்க. ஸோ அது பாருங்க எத்தனை லிட்டர்னு. ஒரு டிஎம்சிங்கிறது 283168469592 லிட்டர் ஒரு டிஎம்சி. ஓகேவா? ஸோ டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அடுத்து 1 கிலோகிராம்னா வந்து 1000 கிராம். அது எது? 1/4 கிலோனா 250 கிராம், அரை கிலோனா 500 கிராம், 3/4 கிலோனா 750 கிராம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு புதிர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது ஒரு புக்கில் வந்தது, கணக்கதிகாரம் அப்படிங்கிற தமிழ் எழுதப்பட்ட நூலில் ஒரு புதிர் கணக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. அந்த பசிலோட விளக்கமே இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா 32 முழம் உயரம் உடைய பனை மரத்துல பச்சோந்தி ஒன்று மர உச்சி அடையிறதுக்கு முயலுது. அது ஒரு நாளைக்கு ஒரு சாண் ஏறிச்சுன்னா 4 விரல் கீழே இறங்கிருது. அப்போ ஒரு சாணுக்கு எத்தனை விரல்ங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு சாணுக்கு வந்து எத்தனை விரல்னா 12 விரலாம். ஓகேவா? அப்போ ஒரு சாண்ல 12 விரல் ஏறிச்சுன்னா 4 விரல் கீழே வந்து, அப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு 8 விரல் தான் அது ஏறுது. ஓகேவா? அப்படின்னா எத்தனை நாள் அந்த பச்சோந்தி ஏறி முடிக்கும்? 8 நாள். ஒரு நாளைக்கு 8 விரல் ஏறுது. இங்க அந்த கணக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஒரு நாளைக்கு 8 விரல் ஏறுது. அதுக்கு முன்னாடி இந்த 38 முழம், ஓகேவா, 38 முழத்துக்கு எத்தனை விரல்னு கால்குலேட் பண்ணணும். ஒரு சாணுக்கு 12 விரல்னா ஒரு முழத்துக்கு எத்தனை சான்னா 2 சான், அப்ப 24 விரல் டோட்டலா. ஸோ 24 விரல், இது ஒரு முழத்துக்கு. இங்க எத்தனை முழம் கொடுத்துருக்காங்க? 32 முழம். அப்போ 32ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 768 விரல். ஓகேவா? 768 விரல்ல ஒரு நாளைக்கு 8 விரல்னு அது ஏறுது. அப்போ அடிக்கும்போது இது டிவைட் பண்ணும்போது 96 நாளுங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 96. இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து பஸ்ஸில் கேட்கலாம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 96 டேஸ் வந்து நடக்கும், அது வந்து ஏறும் அப்படிங்கிறது இங்கே இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து 2.4 இருந்து அடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த சமச்சீர் புக்கோட மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.